குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, ஏற்கனவே நம்ம ஆஃபீஸ் வீடியோ, அதான் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஆஃபீஸ் கன்வர்சேஷன், சரியா? 2 வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது 3வது வீடியோ, சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா, ஒரு மேனேஜர் வந்து நம்ம ஸ்டாஃப்கிட்ட என்னென்னலாம் பேசுவார், என்னென்ன வேலையெல்லாம் செய்ய சொல்லுவார், அதுக்கு நம்ம என்னென்ன பதில் சொல்லுவோம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரியா? சரி, அதாவது என்னென்னா, இந்த வீடியோ வந்து அதாவது இப்போ நம்ம துபாயில் ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது, சரியா? என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அரபிக் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ், சரியா? என்னென்னா, நிறைய பேர் இதை வந்து படிக்கிறது கஷ்டம்னு நினச்சா அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கிட்டு அதை படிக்காமல் இருக்கிறாங்க, சரி? அப்படி கிடையாது. இது வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ், சரியா? எல்லாராலையும் படிக்க முடியும். மொத்தம் 28 எழுத்து தான், சரியா? மொத்தம் டோட்டல் லெட்டர்ஸே 28 தான், சரியா? அதனால் இந்த லாங்குவேஜ் வந்து படிக்க முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ், சரியா? எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும், சரியா? சரி, இன்றைக்கி வந்து முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? மேனேஜர் வந்து நம்மகிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, சரியா? கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்புனியான்னு கேட்குறாரு. அதான் நம்ம கஸ்டமருக்கு மெயில் அனுப்புனியான்னு கேட்குறாரு, சரியா? Did you send an email to the client? क्लाइंट को ईमेल भेजा क्या? Did you send an email to the client? கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பினியா? இது எப்படி அரபிக்கில் கேட்பார், சரியா? ஹல் அர்சல்த் இமெயில் இல அல் அமீல். ஹல் அர்சல்த் டிட் யூ சென்ட் இமெயில் இல டு அல் அமீல் கிளைண்ட், சரியா? அப்போ சேர்த்து சொன்னால் கரெக்டாக வருது, சரியா? ஹல் அர்சல்த் டிட் யூ சென்ட் இமெயில் இல டு அல் அமீல் தி கிளைண்ட், கரெக்டாக? அப்போ சேர்த்து சொல்லும்போது டிட் யூ சென்ட் அன் இமெயில் டு தி கிளைண்ட், கரெக்டாக வருது, கரெக்டாக? கிளைண்ட்க்கு இமெயில் பேஜாய் கியா? கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பினியா? சரி, அதுக்கு நம்ம வந்து இப்போ அந்த ஸ்டாஃப் வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இல்லை சார்ங்கிறாரு, சரியா? இல்லை சார், அது எப்படி சொல்லுவார் அரபிக்கில், சரியா? இல்லை சார், நோ சார், நஹி சார். நஹி சார், நோ சார், இல்லை சார், இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார்? லா சைதி, சரியா? லா சைதி, நோ சார், சரியா? ஓகே, அதுக்கு வந்து அந்த ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நெட்டு காலையிலேருந்து வேலை செய்யலைங்கிறார், சரியா? இன்டர்நெட்டு காலையிலேருந்து வேலை செய்யலை. தி இன்டர்நெட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃப்ரம் தி சின்ஸ் மார்னிங், சரியா? தி இன்டர்நெட் இஸ் நாட் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங், சரியா? इंटरनेट सुबह से काम नहीं करता है. इंटरनेट सुबह से काम नहीं करता है, சரியா? தி இன்டர்நெட் இஸ் நாட் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங். இன்டர்நெட் காலையிலேருந்து வேலை செய்யலை, சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார், சரியா? அல் இன்டர்நெட் லா யஷ்தகல் மின்ஸ் அல் சபாஹ், சரியா? அல் இன்டர்நெட் லா யஷ்தகல் மின்ஸ் அல் சபாஹ், சரியா? அல் இன்டர்நெட் லா யஷ்தகல் நாட் ஒர்க்கிங் மீன்ஸ் சின்ஸ் அல் சபாஹ் மார்னிங், சரியா? அல் இன்டர்நெட் லா யஷ்தகல் நாட் ஒர்க்கிங் மீன்ஸ் சின்ஸ் அல் சபாஹ் மார்னிங். அப்போ சேர்த்தும்போது இந்த இன்டர்நெட் இஸ் நாட் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங், கரெக்டாக? இன்டர்நெட் சுபாசே காம் நஹி கர்த்தாக, இன்டர்நெட் காலையிலேருந்து வேலை செய்யலை, கரெக்டாக? அடுத்தால மேனேஜர் என்ன சொல்கிறேன்னா, நீ ஏன் என்கிட்ட சொல்லலைங்கிறார், சரியா? நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, அதாவது இன்டர்நெட் வேலை செய்யலைன்னு நீ என்கிட்ட ஏன் சொல்லலைங்கிறார், கோவத்தில் கேட்குறாரு, சரியா? ஏன் என்கிட்ட சொல்லலை? ஒய் டிடன்ட் யூ டெல் மீ? तुमने मुझे क्यों नहीं बताया? ஒய் டிடன்ட் யூ டெல் மீ? ஏன் என்கிட்ட சொல்லலை, சரியா? இது எப்படி அரபிக்கில் கேட்பார், சரியா? லேஷ் ல தக்கபர்னி, கரெக்டாக? லேஷ் ஒய் ல தக்கபர்னி யூ டிடன்ட் டெல் மீ, சரியா? புரிஞ்சுதா? லேஷ் ஒய் ல தக்கபர்னி டிடன்ட் யூ டெல் மீ, கரெக்டாக? அப்போ சொல்லும்போது ஒய் டிடன்ட் யூ டெல் மீ, கரெக்டாக வருது. தும்னே முஜே கியூ நஹி பத்தாயா? ஏன் என்கிட்ட சொல்லலை, கரெக்டாக? லேஷ் ல தக்கபர்னி, சரியா? ஓகே, சரி. அடுத்தால என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாக்குமெண்ட்டை டைப் செய்யணுன்னு ஒரு ஸ்டாஃப்கிட்ட கொடுக்குறாரு, சரியா? கம்ப்யூட்டரில் டைப் பண்ண சொல்லி இந்த டாக்குமெண்ட்டை டைப் செய்யணுன்னு சொல்லி கொடுக்குறாரு, சரியா? இந்த டாக்குமெண்ட்டை டைப் செய்யி, சரியா? டைப் திஸ் டாக்குமெண்ட், ये டாக்குமெண்ட் டைப் करो, சரியா? ये டாக்குமெண்ட் டைப் करो, கரெக்டாக? இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார், சரியா? அக்தப் ஹாதா அல் முஸ்தனத், சரியா? அக்தப் ஹாதா அல் முஸ்தனத், கரெக்டாக?
அக்தப் டைப் ஹாதா திஸ் அல் முஸ்தனத் டாக்குமெண்ட். கரெக்டாக? அப்போ அக்தப் டைப் ஹாதா திஸ் அல் முஸ்தனத் டாக்குமெண்ட். அப்போ சேர்த்து டைப் திஸ் டாக்குமெண்ட் கரெக்டாக வருது. இந்த டாக்குமெண்ட்டை டைப் செய். ये डॉक्यूमेंट टाइप करो करेक्டாக வருது. சரியா? அக்தப் ஹாதா அல் முஸ்தனத். ஓகே, சரி. அடுத்தால பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி எனக்கு மெயில் அனுப்பு. சரியா? टाइप दिस डॉक्यूमेंट एंड सेंड मेल टू मी. चलिए, टाइप दिस डॉक्यूमेंट एंड सेंड मेल टू मी. चलिए, इस डॉक्यूमेंट को टाइप करके मुझे ईमेल भेजो. चलिए, इस डॉक्यूमेंट को टाइप करके मुझे ईमेल भेजो. करेक्टा? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறார். சரியா? அக்தப் ஹாதா அல் முஸ்தனத், அது ஏற்கனவே நம்ம போனதில் அதுக்கு முன்னால் உள்ளதில் பார்த்தது தான். அதான் டைப் தி டாக்குமெண்ட்டுக்கு அக்தப் ஹாதா அல் முஸ்தனத். சரியா? அடுத்தால பா அர்சல் இமெயில் லீ. சரியா? பா அர்சல் இமெயில் லீ. சரியா? பா அர்சல் அண்ட் சென்ட் இமெயில் லீ டு மீ. கரெக்டா? அப்போ அக்தப் ஹாதா அல் முஸ்தனத் வா அர்சல் இமெயில் லீ. கரெக்டா? அப்போ கரெக்டாக வருது. டைப் தி டாக்குமெண்ட் அண்ட் சென்ட் மெயில் டு மீ. சரியா? கரெக்டாக வருதா? இஸ் டாக்குமெண்ட்க்கு டைப் करके मुझे ईमेल करो. கரெக்டாக? இந்த டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி எனக்கு மெயில் அனுப்பு. கரெக்டாக? ஓகே, சரி. அடுத்தால சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எந்த தவறும் செய்யாதன்னு சொல்கிறாரு. சரியா? எந்த தவறும் செய்யாதன்னு சொல்கிறாரு. டோன்ட் மேக் எனி மிஸ்டேக். சரியா? डोंट मेक एनी मिस्टेक, कोई गलत मत करो. சரியா? कोई गलत मत करो, डोंट मेक एनी मिस्टेक. எந்த தவறும் செய்யாத. எந்த தவறும்னா இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட் டைப் பண்ண சொன்னார்ல, அதில் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டுறாதன்னு சொல்கிறாரு. சரியா? அதில் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டுறாத, அதான் தவறுன்னு சொல்கிறார் அவர். சரியா? அதான் எந்த தவறும் செய்யாத. சரியா? ல தசவி ஐ கத்தா. சரியா? ல தசவி ஐ கத்தா. ல தசவி ஐ கத்தா. ला तसवी डोंट मेक आई कथा एनी मिस्टेक. சரியா? ஐ எனி கத்தா மிஸ்டேக். அப்போ சேர்த்தும்போது லா தசவி டோன்ட் மேக் ஐ கத்தா எனி மிஸ்டேக். அப்போ சேர்த்தும்போது டோன்ட் மேக் எனி மிஸ்டேக் கரெக்டாக வருது. சரியா? कोई गलत मत करो. சரியா? இல்லை कोई गलत मत करना. கரெக்டாக? எந்த தவறும் செய்யாதே. ஓகே, சரி. அடுத்தால ஒரு ஸ்டாஃப்கிட்ட மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, அக்கௌண்டன்ட் ஃபைலை என்கிட்ட கொண்டு வாங்குறாரு. சரி? அக்கௌண்டன்ட் ஃபைலை என்கிட்ட கொண்டு வா. Bring me the accountant file. Bring me the accountant file. मुझे accountant file लाओ. சரியா? मुझे accountant file लाओ. Bring me the accountant file. account file என்கிட்ட கொண்டு வா. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார். சரியா? ஜீப்லி மிலாஃப் அல் ஹிசாப். சரியா? ஜீப்லி மிலாஃப் அல் ஹிசாப். சரியா? ஜீப்லி bring me. சரியா? ஜீ bring லீ மீ. அப்போ ஜீப்லின்னு சொன்னால் bring me. மிலாஃப் ஃபைல் அல் ஹிசாப் தி அக்கௌண்ட். கரெக்டாக? புரிஞ்சுதா? அப்போ கரெக்டாக வருது. சரியா? ஜீப்லி பிரிங் மீ மிலப் ஃபைல் அல் ஹிசாப் தி அக்கௌண்ட். அப்போ சேர்த்து பிரிங் மீ தி அக்கௌண்ட் ஃபைல். கரெக்டாக? கரெக்டாக வருது. முஜே அக்கௌண்ட் ஃபைல் தேவ் லாவ். அக்கௌண்ட் ஃபைல் என்கிட்ட கொண்டு வா. கரெக்டாக வருது. ஓகே, ஜீப்லி மிலாஃப் அல் ஹிசாப். ஓகே, ஓகே. அடுத்தால என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்டாஃப் உள்ள ஸ்டாஃப்கிட்ட சொல்கிறார் மேனேஜர். என்ன சொல்கிறாருன்னா, நாளை ப்ரோக்ராமை மறக்காத. சரியா? நாளை ப்ரோக்ராமை மறக்காத. ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. சரியா? நாளை ப்ரோக்ராமை மறக்காத. சரியா? டோன்ட் ஃபர்கெட் தி டுமாரோ ப்ரோக்ராம். டோன்ட் ஃபர்கெட் தி டுமாரோ ப்ரோக்ராம். கல்கா ப்ரோக்ராம் மத் பூல்னா. சரியா? கல்கா ப்ரோக்ராம் மத் பூல்னா. டோன்ட் ஃபர்கெட் தி டுமாரோ ப்ரோக்ராம். நாளை ப்ரோக்ராம் மறக்காத. சரியா? இதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது நாளை ப்ரோக்ராம் மறக்காதுன்னா, நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. அவங்க என்னென்னா, குறிப்பிட்ட சில கஸ்டமருக்கு மெயில் அனுப்பணும், சில கஸ்டமர்கிட்ட பணம் கலெக்ஷன் பண்ணணும். சரியா? இப்படி நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆஃபீஸில். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நாளை ப்ரோக்ராம் மறக்காத, டோன்ட் ஃபர்கெட் தி டுமாரோ ப்ரோக்ராம்னு சொல்கிறார். சரியா? அது எப்படி அரபிக்கில் சொல்லுவார். சரியா? ல தன்ஸ் பர்னாமிஜ் புக்ரா. சரியா? ல தன்ஸ் பர்னாமிஜ் புக்ரா. கரெக்டாக? ல தன்ஸ் டோன்ட் ஃபர்கெட். தன்ஸ்னா ஃபர்கெட், ला तंसना डोंट फॉरगेट. परनामीज प्रोग्राम. சரியா? परनामीज प्रोग्राम बुकरा टुमारो. சரியா? ला तंस डोंट फॉरगेट परनामीज प्रोग्राम बुकरा टुमारो. அப்போ சேர்த்தும்போது டோன்ட் ஃபர்கெட் தி டுமாரோ ப்ரோக்ராம். சரியா? கரெக்டாக வருது. கல்கா ப்ரோக்ராம் மத் பூல்னா. சரியா? ஓகே. அடுத்தால என்ன சொல்கிறான்னா, ஒரு கொஞ்சம் பணம் அனுப்ப சொல்லி ஒரு ஆள் பேரை சொல்லி அவன் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புன்னு சொல்கிறாரு. சரியா? அவன் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பு. ஒரு ஆளுக்கு பணம் அனுப்ப சொல்கிறாரு. சரி, அது இப்படி சொல்லுவார். அவன் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பு. சரியா? பே தி பில், அதாவது அந்த பில்லை பே பண்ண சொல்கிறாரு. சரியா?
பே தி பில் டு ஹிஸ் அக்கௌண்ட். சரியா, பே தி பில் டு ஹிஸ் அக்கௌண்ட். ஏதோ ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து பில் வந்திருக்கு, ஏதோ ஒரு ஆள்கிட்ட ஒரு பார்ட்டிகிட்ட வந்து பில் வந்திருக்கு, அதுக்கு பணம் பே பண்ணணும், அதான் சொல்கிறார். சரியா, பே தி பில் டு தி அக்கௌண்ட். சரியா, டு ஹிஸ் அக்கௌண்ட். ஓகே, पे दी बिल टू हिस अकाउंट, அவன் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பு, उसका अकाउंट में बिल पे करो. சரியா, उसका अकाउंट में बिल पे करो, पे दी बिल टू हिस अकाउंट, அவன் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பு. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறார். சரியா, இத்ஃபா அல் ஃபத்தூரா இலா ஹிசாபஹ். சரியா, இத்ஃபா அல் ஃபத்தூரா இலா ஹிசாபஹ். இத்ஃபா பே அல் ஃபத்தூரா பில் இலா டு ஹிசாபஹ் ஹிஸ் அக்கௌண்ட். சரியா, ஹிசாப்னா அக்கௌண்ட், ஹிசாபஹ்ன்னு சொன்னால் ஹிஸ் அக்கௌண்ட். சரியா, அப்போ இத்ஃபா பே அல் ஃபத்தூரா பில் இலா டு ஹிசாபஹ் ஹிஸ் அக்கௌண்ட். கரெக்டாக அப்போ சேர்த்து சொல்லும்போது பே தி பில் டு ஹிஸ் அக்கௌண்ட் கரெக்டாக வருது. சரியா, உஸ்கா அக்கௌண்ட் மே பில் பே கரோ, அவன் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பு. கரெக்டாக, இத்ஃபா அல் ஃபத்தூரா இலா ஹிசாபஹ். ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, இப்போ பணம் அனுப்ப சொல்லிட்டாரு, பணம் அனுப்புன்னு சொல்லிட்டாரு அவன் அக்கௌண்ட்டில், அது எவ்வளோன்னு தெரியணுமில்ல. அதான் அந்த ஸ்டாஃப் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளவு சார்னு கேட்குறாங்க. சரியா, எவ்வளவு சார், ஹவு மச் இஸ் தி அமௌண்ட் சார், ஹவு மச் இஸ் தி அமௌண்ட் சார், அமௌண்ட் கித்னா ஹை சார், அமௌண்ட் கித்னா ஹை சார், ஹவு மச் இஸ் தி அமௌண்ட் சார், எவ்வளவு சார். இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா, கம் அல் மப்லக் யா சைதி. சரியா, கம் அல் மப்லக், ஹவு மச் இஸ் தி அமௌண்ட். சரியா, ஹவு மச் இஸ் தி அமௌண்ட், அதான் கம் அல் மப்லக். சரியா, யா சைதி சார். சரியா, கம் அல் மப்லக், ஹவு மச் இஸ் தி அமௌண்ட், யா சைதி சார். அப்போ சேரும்போது ஹவு மச் இஸ் தி அமௌண்ட், எஸ் ஹவு மச் இஸ் தி அமௌண்ட் சார், கரெக்டாக வருது. சரியா, அமௌண்ட் கித்னா ஹே சார், அமௌண்ட் எவ்வளவு சார். சரியா, எவ்வளவு சார். ஓகே, கம் அல் மப்லக் யா சைதி. ஓகே, சரி, அடுத்தால பாருங்கள். அடுத்தால வந்து இது சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த பணத்தை வந்து வேகமாக அனுப்ப சொல்கிறாரு. சரியா, உடனே அனுப்புங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, லேட் ஆக்காத, டோன்ட் டிலேங்கிறார். சரியா, லேட் பண்ணாத. சரியா, லேட் பண்ணாத, டோன்ட் டிலே, தேர் மத் கர்னா, தேர் மத் கர்னா, டோன்ட் டிலே. சரியா, லேட் ஆக்காத. சரியா, இது எப்படி அரபிக்கில் சொல்கிறார். சரியா, ல தத்தாக்கர், ல தத்தாக்கர். கரெக்டாக, ல தத்தாக்கர், டோன்ட் தத்தாக்கர், லேட். சரியா, டிலே, அதான் டிலே. சரியா, அப்போ ல தத்தாக்கர்னு சொன்னால் டோன்ட் டிலே கரெக்டாக வருது. சரியா, தேர் மத் கர்னா, லேட் ஆக்காத. கரெக்டாக. ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, என்ன அடுத்த வீடியோ நம்ம அடுத்தாலும் இதே போல் இன்னும் நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு. சரியா, ஓகே, பாய்.